மயிலே. மயிலே, கதவை தர மயிலே. என்னதான் பேசுறீங்க உள்ள அப்படி? மயிலே, மாப்பிளைய போய் பாத்தியா மயிலே? அவர்கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரோன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வெடிக்குது. நீ என்னடா வந்ததும் வராதுமா உள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டு உட்காந்துட்ட. அம்மா கிட்ட சொல்லுடா கண்ணு, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரா இல்லையா? அவரை பார்க்கலான்னு போனேன், ஆனா பார்க்கல. குழந்தை விஷயத்தையும் சொல்லவும் இல்ல. மயிலே, என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, நான் அவரை பார்க்கல. ஏன் மயிலு, உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? அவர் எதுவும் சொல்லல. நானாதான் அவரை பார்க்க வேண்டாம்னு முடிவெடுத்தேன். ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா? நீ மாப்பிள்ளை கிட்ட பேச பயந்து வந்துட்டியா மயிலு? அதுக்கு தான் நாங்களே பேசுறோம்னு சொன்னோம், கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னோம். நீ தானே கேட்கல. இந்த பார், இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல. நீ எங்க கூட வா, நான் போய் அவங்க கிட்ட பேசி உன்னை அந்த வீட்டுல விட்டுட்டு வரேன். உன்னை ஏத்துக்க முடியாது அது இதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னு வையேன், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். பாத்துடலாம் நாமளா அவங்களான்னு. வா வா. வாடி வான்னு சொல்றேன்ல. போது, நிறுத்துறியா? போதும் போதுமா, போதும். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் போதும், என் வாழ்க்கையை காப்பாத்துனதும் போதும். என்ன மயிலு ஒரு மாதிரியா பேசுற? இம்புட்டுனால என் வாழ்க்கையை நீ நல்லா காப்பாத்துனலமா? காப்பாத்துனல, ரொம்ப நன்றி. இதுக்கு மேல என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா எனக்கு புரியல. நான் அம்மாவாக்க போற விஷயத்த என் புருஷன் கிட்டயோ இல்ல என் புகுந்த வீட்லயோ யார்கிட்டயும் நான் சொல்ல போறதில்ல. நான் தனியால என் புள்ளைய வளர்க்க போறேன். எப்படி இருப்ப? ஏமா, அதுக்கான அவசியம் இப்ப என்னமா வந்துச்சு மயிலு? எனக்கு அதுதான் சரியான முடிவுன்னு தோணுது. லூசாடி நீ? லூசா நீனு? ஊர் என்ன பேசணும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஊரை விடு. லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு, அத தூக்கி போடுறேன்னு சொல்ற? ஊரை பத்தியோ யார பத்தியோ எனக்கு கவலை இல்ல. நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே அதுபடிதான் நான் நடந்துக்க போறேன். ஏயா, இவளுக்கு பேகி ஏதாவது புடிச்சு போச்சா? மயிலு இங்க பாரு மயிலு. மா, நான் முடிவு எடுத்துட்டேன்மா. ஷோ மயிலு, நான் சொல்றத கேளு மயிலு. மா, நான் உன்னை வாழ வைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏமா, அப்பா சம்பாதியம் இல்லாம தானே நீ ரெண்டு புள்ளையும் வளர்த்த? நீ தானே வளர்த்த? சொல்லு. அப்ப அப்பாவே இல்லாம என் புள்ளைய எனக்கு வளர்க்க தெரியும். மீனா வாங்கி கொடுத்த வேலை என்கிட்ட இருக்கு, அதுல வர சம்பளம் எனக்கு இருக்கு. நான் உழைக்கிறேன். அந்த பணம் போதும் என் பிள்ளைக்கும் எனக்கும். 2 பேரு தங்குறதுக்கும் 2 பேரு சாப்பிடுறதுக்கும் பணத்தை நான் கொடுத்துடுறேன். அத பத்தி நீ கவலைப்படாதமா. பத்தலனா சொல்லு, இன்னொரு வேலைக்கு போற, இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன். மயிலுமா, இல்லன்னா நீ இது கூட சொல்லிரு, உனக்கு நான் இருக்கிறது பிடிக்கலையா சொல்லிரு, ஏதாவது போயிரு. ஆனா ஒண்ணு, என் விஷயத்துல நீ மறுபடியும் முடிவெடுத்துறாத. என் பேரை சொல்லி என் புகுந்த வீட்டு பக்கமோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கமோ எங்கேயாவது போய் நிக்க கூடாது, பாத்துக்கோ. என் வாழ்க்கையை சீராக்குற இன்னும் என் வாழ்க்கையை சீரழிக்க கூடாது. அவர்கிட்டயோ அந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்க கிட்டயோ நான் மாசமா இருக்கேன்னு வாயை திறக்க கூடாது. மீறி சொன்னேன்னு வைய, அப்புறம் இந்த மயில உசுரோடவே பார்க்க முடியாது உன்னால. மயிலு, நான் சொன்னதுதாமா. என் அப்படியே என் போக்குல இருக்கு விட்டுரு. இன்னொரு தடவை கேக்குற, கடைசியா என் வாழ்க்கையை என் போக்குல இருக்கு விட்டுரு. இல்ல சொன்னதை செஞ்சிருவேன், செத்து போயிருவேன். அம்மா மயிலு,
உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? வருத்தம்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அத பத்திலாம் இனிமே யோசிக்கிறதா இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு முடிவெடுக்க ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். உண்மையை சொல்லணும்னா இந்த நிமிஷம் நீங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்னு என்னால சொல்லவே முடியல. ஆனா எதுவா இருந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன். என்னால முடியற அளவுக்கு கண்டிப்பா உங்க கூட இருப்பேன். தேங்க்ஸ் மீனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு தெரியாது இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பலம்னு. என் வாழ்க்கை முழுக்க நீ பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன். அக்கா, என்னக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மீனா, நிஜமாதான் சொல்றேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. டாக்டர் கொடுத்த சத்து மாத்திரை எல்லாம் டைமுக்கு போடுங்க. ஆ? எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்து நிப்பேன். சரியா? அழாதீங்க, தைரியமா இருங்க. ம்? மீனா மீனா மீனா, நில்லு நில்லு நில்லு. மாப்பிள்ளை கிட்ட குழந்தை விஷயத்த சொல்ல போறேன் தானே மயிலு கிளம்பி போனா, ஏன் சொல்லல? அது அவங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த காலத்துல ஒரு புள்ளைய பெத்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அந்த கஷ்டத்தை படணும் நினைச்சுக்கிட்டு இருக்காளா? அவதான் புத்தி கேட்டு போய் பேசுறானா, நீ அவளுக்கு புத்திமதி சொல்ல வேணா? இதெல்லாம் சரியா வராது, உன் புருஷன் கூட போய் நீ வாழுன்னு சொல்ல வேணா? அதை விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன் கூடவே நிக்கிறேன்னு நீ சொல்றதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? மயிலக்காவோட விஷயம், அவ எடுக்கிற முடிவு. அதே மீறி நான் என்ன பண்ண முடியும்? அப்படி நான் ஏதாவது பண்ணா அவங்க செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே. அந்த குடும்பத்துல சேராம மயிலு ஒதுங்கிட்டா நல்லதுன்னு நீ நினைக்கிறல்ல? நான் அப்படிலாம் நினைக்கல. நீதான் மயில மாப்பிள்ளை கிட்ட பேச விடாம எதுவும் தடுத்துட்டியா? ஏன்னா மயில மூலமா குடும்பத்துக்கு முத வாரிசு வந்துட்டா அந்த குடும்பத்துல ஓ மரியாதை போயிரும் நினைச்சிட்டியா? நான் அப்படிலாம் நினைக்கிறவளா இருந்தா மயிலக்காவை பாக்குறதுக்கு நான் முதல்ல வந்திருக்கவே மாட்டேன். இல்லனா இதுல ஏதோ தப்பா இருக்கே. இல்ல இல்ல, நானே மாப்பிள்ளை கிட்ட போய் விஷயத்த சொல்றேன், மயில வந்து இப்பவே கூட்டிட்டு போங்கன்னு இருங்க. சொல்றேன். வேண்டாம், மயிலக்கா பேச்ச மீறி நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நான் போ